சத்தம் வீட்டுக்காராக்கள் வணக்கம். இப்போ உண்மையிலே எங்களால் போக முடியாத நிலைமை. அப்போ வந்து நாங்கள் தான் போய் அந்த காசை கொடுக்கணும் நேரடியான்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு அமௌண்ட் கொடுத்துனாங்க. அப்புறம் அதுக்குள்ளே சின்ன பிரச்சனைகளும் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் அதை வச்சு கொண்டு சில பேர் நினச்சிக்கலாம் காசு அடிச்சுட்டு கொஞ்சம் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்க்க வந்துட்டு சொல்லியிருந்தாள் அவர் அங்கலாரு வந்து சொல்லி அவர் என்ன சொன்னவர் அவர் இருந்தாங்க. அப்போ எனக்கு தெரியும் என்னன்னு தெரியாது. உள்ளதுல இருக்க சொன்னோம் இருந்துட்டாங்க. அண்ட் இருக்கல வெளியில நின்றுட்டாங்க. ஏன் இது இன்னும் கட்டி முடிக்கலையா, இன்னும் முடிக்கலையா வேலை நீங்கன்னு கேட்டாங்க. அந்த அண்ணாக்கள் காசு தராம அப்படி ஓடிட்டாங்க. நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். இல்ல 2 தடவை காசு தந்தவங்க எங்களுக்கு 5 லட்சம் தந்தவங்க. அப்ப ஃபுல்லா 10 லட்சம் தந்துட்டான். 10 லட்சத்துக்கு ஏத்த மாதிரி தான் இந்த வேலை முடிச்சிருக்கோம். இல்லையே நான் அமௌண்ட்ல அனுப்புனேன்னு சொல்லிட்டு என்னையோ காட்டுனாரு. எனக்கு நித்திர கலக்கம் வேற, எனக்கு ஒன்றும் விளங்கல. என்னங்கன்னு சொல்ல, இல்ல நான் அனுப்பிட்டேனே மொத்தமா, அப்ப உங்களுக்கு தரலையா, என்ன இவங்க இன்னும் காசு தரலையான்னு சொல்ல, இல்ல உங்களுக்கு தரல. உங்களை வந்து எங்களை நல்லா கடுப்பாயிட்டாரு. என்னன்னு சொன்னா, நாங்க உங்களோட டீல் பேசினா 15 லட்சம் வந்தா 10 லட்சம் உங்களுக்கு வந்துட்டு 5 லட்சத்தை நாங்க எடுக்கிறான்னு சொல்லி அது அப்படியா என்ன அப்படி உங்கள்கிட்ட நாங்க சொன்னோம்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட சொல்லலாம். 6,50,000 கொடுத்தனா இந்த வேலை முடியல. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. அந்த தம்பி மாதிரி தான் ஒரு தரம் அக்கௌண்ட்டு போட்டோம், ஒரு தரம் நேரடியாக கொண்டு கையில் தந்தவங்க. நானும் கதைச்சி வெளியில இருந்தெல்லாம் கதைச்சி பேசி என் பிள்ளைகள ஸ்டோரியெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி இவ்வளவு கஷ்டத்தை வறுமையை சொன்னபடியா நீங்கள் இவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் நம்ம போலீஸுக்கு வரண்டு போலீஸுக்கு நீங்கள் வர போகிறது இல்லை. நீங்கள் சொன்னால் நான் வருவேன். நான் யோசிச்சேன், எங்களோட அம்மா இருக்கு எப்படி எங்களோட இருப்பாங்களோ அதே மாதிரி தான். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மயிலம்பாவலிக்கு. அதாவது நாங்கள் முன்னாடியே வந்து வீடியோ ஒன்று உங்களுக்கு காண்பிச்சிருப்போம். அதாவது ஒரே பிரசவத்தில் பிறந்த 3 பெண் பிள்ளைகள் அவங்களோட அம்மா இழந்து இன்றைக்கி வந்துட்டு அவங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி சொல்லி. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து வீடு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களோட வீடை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணினாங்களே. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு அமௌண்ட் கொடுத்துனாங்க. அப்புறம் அதுக்குள்ளே சின்ன பிரச்சனைகளும் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் டிலே ஆகுதுன்னு சொல்லி. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லுவோம். இப்போ உண்மையிலே எங்களால் போக முடியாத நிலைமை. அப்போ வந்து நாங்கள் தான் போய் அந்த காசை கொடுக்கணும் நேரடியான்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணினாங்க. அதுக்குள்ளே வந்து சில பிரச்சனைகள் வந்துட்டு சரி ஓகே போய் அவங்களோட வீடு வந்து எவ்வளோக்கு முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தேன், நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ண காணொலி நினைக்கிறேன் வந்து அவங்கள அப்படி அழுதவங்க அந்த காணொலியில். ஆனால் இப்போ வந்து உண்மையிலே வந்து அவங்களுக்கு வீடு வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஆனால் இப்போ அரைவாசி காசு தான் கொடுத்துருக்கோம். அரைவாசியில் ஒரு 3/4 காசு கிட்ட கொடுத்துட்டோம். ஸோ இன்னும் மிச்ச காசு கொடுக்கணும். அதுதாண்டே இப்போ கொடுக்க போகிறோம். ஆனால் அது கொடுக்காதால வந்து இப்போ என்ன சொல்லணும், கொஞ்சம் டிலே ஆனதால் வந்து நிறைய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டோம். ஸோ அதுவும் வந்து நாங்கள் என்னென்னு சொல்கிறோம். இப்போ வந்து காணொலிக்குள்ளே போகலாம். முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சில மாத காலமாக வந்து அவங்களோட வீடியோ வந்து நாங்கள் போட இல்லை. ஒரு வீடியோ தான் போட்டிருந்தோம். அடுத்த வீடியோ வந்து ஏதாச்சும் நல்லா முடிஞ்சதுக்கு பிறகு போடலாம்னு நினச்சிருந்தோம். இப்போ அதை வச்சு கொண்டு சில பேர் நினச்சிக்கலாம் காசு அடிச்சுட்டு கொஞ்சம் ஓடிட்டானே அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ நீங்கள் வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் என்ன இது விளக்கம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்தம் வீட்டுக்காராக்கள் வணக்கம். தாக்கல் நிற்கிது போல இருக்கேன். ஷோ வணக்கம். எப்படி இருந்த வீடுறா? இப்போ மதிக்கலாம் இருக்கு வீட்டு பிரச்சனை இல்லை. எப்படி இருந்த வீடு இப்படிதான் இருந்தது. இப்போ கொஞ்சம் உயர்ந்திருக்கு. பரவாயில்ல. ஆனால் என்ன மாறினாலும் அதில் இருக்க அந்த திருஷ்டி இது மாறல பாத்தியா? அது மட்டும் அப்படியே ஃபோட்டோ கொழுவுண்டா. என்ன நிறைய கண்பட்டு போயிருண்டா. ஏன்னா சொல்லுங்க அதை பிள்ளை என்ன போட்டு வச்சா கண்பட்டு போயிருண்டா. கண் போடாம. ஓகே பிறகு எப்படி சுகங்களா? நல்ல சுகமாயா? எல்லாம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கீங்களா? காலையில் ஏதாச்சும் அக்கா தங்கச்சிக்கல சண்டை நடந்ததோ தெரியாது. இல்லையோ? சண்டை நடந்து வீட்டு பிரச்சனை எல்லாம் நீ இன்றைக்கு கூட்டு நான் இன்றைக்கு சாமான் கடவுள் அப்படி தானே. அப்படியே டைம் டேபிள் போட்டு செய்கிறாங்களோ இல்லை? பிரிச்சு செய்கிறீங்க. பிரிச்சு செய்கிறதாலே பிரச்சனையே கூட வருது. ரைட், ஓகே. என்ன சொன்னால் யாரும் இங்கே வந்து பார்க்க வந்துட்டு சொல்லியிருந்தாள் அவர் அங்கலாரு வந்து சொல்லி. அவர் என்ன சொன்னவர் அவர் வந்து எனக்கு நான் பிளட் கொடுத்துட்டு வந்து அண்டு தான் அப்போ சரியான தூக்கம் வந்தாங்க. அப்போ எனக்கு தெரியும் என்னன்னு தெரியாது.
அப்போ சிஸ்டர்ஸ் தான் சொன்னாங்க இங்கே ஆக்கள் வந்துருக்காங்க யாருன்னு தெரியாது என்ன. அப்போ திடீரென்னு அப்போ வந்து பார்த்தேன் ஒரு ஆண்டியும் ஒரு அங்குளும் ஒரு அக்கா ஒரு ஆள் 23 வயசாம் ஒரு சின்ன ஒரு பொடியும் ஒரு ஆள் வயசெல்லாம் கட்டி சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நின்றுட்டு உள்ளுக்குள்ள இருக்க சொன்னோம் இருந்துட்டாங்க ஆண்டி இருக்கல வெளியிலே நின்றுட்டாங்க அவங்க பாசி கூட அங்கேயோ போய் வந்தோம்னு சொல்ல சரி வாங்க இருங்கன்னு சொன்னோன்னே ஏன் இது இன்னும் கட்டி முடிக்கலையா இன்னும் முடிக்கலையா வேலை நீங்கன்னு கேட்டாங்க. அந்த அண்ணாக்கள் காசு தராம அப்படி ஓடிட்டாங்க. நாங்க அப்படி சொல்ல மாட்டோம் அப்படிதான் சொன்னது அப்படிதான் நீங்க சொன்னது நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். அண்ணா வரனா கேட்பேன் அப்படி கதைக்கவே மாட்டோம். என்ன சொன்னீங்க? அப்ப வந்தோடனே இல்ல 2 தடவை காசு தந்தவங்க எங்களுக்கு 5 லட்சம் தந்தவங்க அப்ப ஃபுல்லா 10 லட்சம் தந்துதான் 10 லட்சத்துக்கு ஏத்த மாதிரி தான் இந்த வேலை முடிச்சிருக்கோம். ஆனா அவங்க கால் எடுத்தவங்க இப்படி சொல்லியிருக்காங்க வாருன்னு சொல்லி ஆனா அவங்களுக்கு மேல தானே அப்ப எல்லா இடத்தையும் பார்க்கணும் ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஒண்ணு நினைக்கலாதே ஒண்ணு கதைக்கலாதுன்னு சொல்லி போட்டு அவர் சொன்னாரு இல்லையே நான் அமௌண்ட்ல அனுப்புனேன்னு சொல்லிட்டு என்னையோ காட்டுனாரு. எனக்கு நித்திர கலக்கம் வேற எனக்கு ஒன்றும் விளங்கல என்னங்கன்னு சொல்ல இல்ல நான் அனுப்பிட்டேனே மொத்தம் அப்ப உங்களுக்கு தரலையா என்ன இவங்கன்னு சொல்ல ஏன் அங்க அப்படி ஒண்ணும் இல்லை அண்ணா அவங்கள அப்படி சொல்லாதீங்க அவங்க தாருன்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல சரி சரின்னு போட்டுட்டு இதில் கதவுலாம் போடலையா இல்லை அங்கே நிலையெல்லாம் போட்டிருக்கோம் அது பூஜை வேலை செய்யக்குள்ளதான் போடுவாங்கன்னு சொன்னேன் சரி ஒன்று அப்பா சொன்னார் இந்த கதவுலாம் வேண்டி தான் வச்சிருக்கோம் போய் பாருங்கன்னு சொல்ல உடனே உள்ளுக்குள்ளே பூந்தாரு போய் பார்த்தாரு மர பார்த்துட்டு ஒன்றும் கதைக்கல உங்களுக்கு இன்னும் காசு தரலையான்னு சொல்ல இல்லை உங்களுக்கு தரல வருவாங்க அண்ணா அவங்க வருவாங்க வாருன்னு சொல்லியிருக்காங்கன்னு போட்டு சரி சரி ஒன்று போட்டு வர நிற்கவும் இல்லை நாங்கள் போப்புறோம் உங்களுக்கு கோல் எடுத்துகிட்டே இருந்தாங்க அப்போ எடுக்க நீங்க எடுக்கிறேன்னு கூட எடுத்துட்டே இருந்தாரு. நாங்கள் என்னடா இது வந்தாரு எடுத்தாரு என்னோட யோசிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு எடுத்த ஆன்சர் இல்லை. சரி சரி அப்போ ஆண்டி சொன்னாங்க வாங்க வாங்க போகையே நிற்கிங்க வாங்க அதை பார்த்து கொள்ளலான்னு சரின்னு போடுது சரி நான் போயிட்டு வரேன் நாடு எடுத்து போயிட்டாங்க. இல்லை அந்த அங்குள் வந்து எங்களை நல்லா கடுப்பாயிட்டாரு. என்னன்னு சொன்னா நாங்கள் உங்களோட டீல் பேசினா 15 லட்சம் வந்தா 10 லட்சம் உங்களுக்கு வந்துட்டு 5 லட்சத்தை நாங்கள் எடுக்கிறான்னு சொல்லி அது அப்படியா என்ன அப்படி உங்கள்கிட்ட நாங்கள் சொன்னோம்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட சொல்லலாம். நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா நீங்க அவர்கிட்ட சொன்ன அவர் எங்கள்கிட்ட சொல்லி இல்ல என்ன சிரிக்கிறீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது சீரியஸா போனா படியல் ஆகான்னு சொல்லுது. உங்களோட கைச்சு வரும் வந்து கைச்சு வரும் என்ன சொன்னார் கைச்சு வர நம்பி தான் உள்ள சொன்ன மாதிரி தான் 6,50,000 கொடுத்தனா இந்த வேலை முடியல நான் சொன்னேன் எனக்கு தெரியாது அந்த தம்பி மாதிரி தான் ஒரு தரம் அக்கௌண்ட்டு போட்டோம் ஒரு தரம் நேரடியாக கொண்டு கையில் தந்தவங்க பாரன் இருக்காங்க இதை பற்றி எனக்கு தெரியாது சொன்னேன். 6,50,000 அங்கிள் தந்துவாரு நாங்க உங்களோட கையில ஹேண்ட் ஓவர் பண்ண எவ்வளவு 10 லட்சம் தந்தது. இன்னும் முடிக்கிறது இன்னும் எவ்வளோ வேணும்னு சொல்லி சொன்னாங்க இன்னும் 5 லட்சம் வேணும்னு சொல்லித்தான் மேசன் நம்பர் சொன்னாங்க. அப்ப நாங்க சொன்னோம் இப்ப எனக்கு தெரியாத நான் என்னென்ன போகுதுன்னு சொல்ல அப்ப 5 லட்சம் இல்லை என்ன பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் வந்து எங்களால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்யலை 50,000 காசு தான் இன்னும் உங்களை தர இருக்கு பரவாயில்ல எங்களுக்கு 50க்கு ஏற்ற மாதிரி நாங்க வேலை செய்வோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சீரியஸாக பேசிக்கிறோம் ஓட்டுன்றதுக்கு இது நம்ம தூண்டில் அப்படி ஓட்டு இழுத்து வேண்டுறதுக்கு சீரியஸாக பேசுகிறோம் எல்லாம் வந்துட்டு அந்த அங்கெல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சு விட்டா நீங்களும் இன்னும் சொல்லி விட்டான்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் சொல்லலை உண்மையா நீங்கள் ஒன்றும் சொல்லலை ஒன்றுமே சொல்லலை. சரி ஒரு கதவை பார்ப்போம் ஒரு காட்டும் பார்ப்போம். இதெல்லாம் பிறகு அடிச்சு தானே இருந்தது காங்கிரீட் எல்லாம் அடிச்சு எல்லாம் முடிச்சு எல்லாம் இருக்குண்ணா அது என்ன கிரீல் அது அதாவது இப்போ இந்த கிரீல் வைக்கிறோம் இது வைக்கிறோம் இல்லை 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 இது ஜன்னலோட பிரேம் தானே இது ஜன்னல் பிரேம் கிளாஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன்னா கிளாஸ் வைக்கணும் ஜன்னலோட பிரேம். அப்போ எல்லாத்துக்கும் இப்போ தனித்தனி எஸ்டிமேட் எடுத்துருக்கா அந்த கிரீலுக்கு எல்லாம் அந்த கண்ணாடி நம்ம வாங்கணும் கண்ணாடி இது என்ன மரம் ஐயா மரம் தேக்கையா தேக்குது. சரி கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு இன்னும் அவ்வளோ வேணும்னு சொல்லி சொன்னாங்க அவர் மேஜன் சொன்னார் மேஜன் நம்பி 5 வேணுமா வந்து ஃபுல்லாக கிழிக்கிறோன்றா 5 லட்சம் வேணும் என்ன செய்கிறோம் வந்து இப்போ எங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லைங்க 5 லட்சத்துக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு இன்னும் வேலை பூச்சி வேலை இருக்குது நிலம் இழுக்கணும் அடுத்து வயரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வயரிங் எல்லாம் முடிஞ்சு இல்லை இல்லை சன்பாக்ஸ் அந்த வச்சுட்டு தான் பூச்சி வேலை முடிஞ்சதுனா செய்வாங்க இது வச்சுட்டு மேலே வச்சு பூட்டின சுவிட்ச் வச்சு பூட்டினா வச்சுட்டு அதெல்லாம் வாங்கியிருக்கு சுவிட்ச் இல்லை எல்லாம் வாங்கியாச்சு. ஓகே அப்போ இந்தியாவில் வந்து பாத்ரூம் இதில் கை வைக்கலையா
கை வைக்கல இது என்ன சாமி ரூம் என்ன இது என்ன ரூம் இதை நல்ல உண்மை அப்படி சின்ன நான் கட்டுறேன் இப்போ இது சாமி ரூம் எந்த பிடிச்சா கட்டி வச்சாங்க நம்மளோட விட்டேன் கிச்சன் அது அங்கே இருக்குண்ணே அதால ஓகே ஓகே இதால் வழி இல்லை ஒத்தக்கல் வச்சு கட்டியிருக்கேன் ஓகே ஓகே அதை போட்டு முடியாது ஓட்டன்னு வச்சிருக்கிறது அது பயர் இடத்துல பயரிங் பண்ணுறது என்ன அதுக்கா இல்லை ஓட்ட வச்சிருக்கா என்னண்டு சரி அது அவங்களோட பேசு ஓகே அப்போ நீங்கள் என்னண்டு நீங்களா அன்றைக்கு அவங்க வந்த அன்றைக்கு அவங்க வந்தேன்னா நீங்கள் இல்லை உங்கள்கிட்ட சொன்னவங்கள வந்தேன் இப்படி அத்தான் சொல்லுவேன் என்ன சொன்னாங்க இப்படி வந்ததாம் எங்களை பற்றி கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலீஸ்லேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் ஓ சதையும் சொன்னவங்களா போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் இப்போ என்ன சொன்னால் வந்து இப்போ தம்பி இவ்வளவும் இப்போ நானும் கதைச்சி வெளியில இருந்தெல்லாம் கதைச்சி பேசி என் பிள்ளைகள ஸ்டோரியெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி எவ்வளவோ கஷ்டத்தை வறுமையை சொன்னபடியா நீங்கள் இவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இப்போ போலீஸுக்கு வாரண்ட்டு சரியான சந்தோஷம் இவ்வளவு நீங்கள் செஞ்சது. போலீஸ் நீங்கள் வர போகிறது இல்லை நீங்கள் சொன்னால் நான் வருவேன். உங்களுக்கு இல்லாத உதவியா நான் செய்ய போகிறேன். நீ அதில் 2 சதுர உதவி நான் செஞ்சு கொண்டே இருப்பேன் வாழ்நாளெல்லாம். உங்களை மறக்க இல்லாது. ஏனெண்டா இவ்வளோ பெரிய ஒரு நிழலையும் இவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தையும் என் பிள்ளைகளுக்கு நீங்கள் தந்துருக்குறீங்க. ரொம்ப நன்றி, சந்தோஷம், மெத்த பெரிய உபகாரம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியாமல் நான் எங்களுக்கு சொல்ல வேண்டிய நாங்கள் கடைசியில் சொல்லுவோம் இதுக்கெல்லாம் யாருக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி. ஆனால் இப்போ சிக்கல்லாம் மாட்டிப்பட்டுட்டு நீங்களும் முயற்சி பண்ணபடியா தான் இந்திய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வந்திருக்கோம் நாங்கள். இப்போ இப்படி ஒரு பிரச்சனையால் அந்த ஐயா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, ஆனால் இப்போ அவரோட காசுப்படி பார்த்தாலும் கூட நாங்கள் காசு தந்தது தானே. இப்போ அவர் 6 லட்சம் சொல்லி ஒரு கணக்கு காட்டிருக்கு போய் 6 லட்சம் நாங்கள் பணம் 10 லட்சம் தந்துருக்கோம். சரியான இல்லை அவர் சொன்னதான் 2 கையால் கொடுத்த காசு நான் 6 லட்சம். எங்கட கையால் நாங்கள் வந்து 10 லட்சம். அப்போ 10 லட்சம் இவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு முடிஞ்சிருக்கு இப்படி 10 லட்சம் இன்னும் காணாது. இன்னும் மேலதிகமாக ஹெல்ப் இருந்தாலும் இந்த தம்பியார்கள் வந்து உதவி செய்கிறான் இருக்காங்க. எப்போ வராங்கன்ட்டு தெரியாது. இப்போ ஓட்டத்தில் தெரியுறாங்க வேலையில் பிஸியிலன்னு சொல்லி. நீங்கள் அப்போ இப்போ நாங்கள் வராது பிள்ளைல வாங்க நாங்கள் வராதுக்கான காரணம் என்ன நினைச்சீங்களாம்மா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை இடத்துல தம்பி போனீங்க? நாங்கள் பார்த்துக்கொண்டு இங்கே இந்த அறிக்கை மட்டும் ஒரு நாள் பார்த்தா ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டு கிடக்காங்க, இன்னொரு நாள் பார்த்தா இங்கே இருக்காங்க. நீங்கள் முயற்சி பண்ணாமலுக்கு இது கிடைக்க போகிறது இல்லையே எங்களுக்கு. விடாமுயற்சி. சரி தங்கச்சாக்கள் சொல்லுங்க. அண்ணாக்கள் எங்கே லம்பா அடிச்சுட்டு ஓடிட்டான் இல்லை அடிச்சுட்டு 6 மாதம் தானே. சரியாண்டது. நீங்கள் என்ன யோசிச்சு? நீங்கள் அண்ணாக்கள் வருவாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணாக்கள் வருவாங்க, எப்பயாச்சும் வருவாங்க. நீ எங்கடா அண்ணா மாதிரி தானே 1 வருஷம் மூலம் வருவாங்க. அவங்க வந்து வீடு என்ன நிலைமையில இருக்குன்னு பார்த்துட்டு தான் போவாங்க. அடுத்த ஹெல்ப் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. முடிச்சு தருவீங்க எனக்கு தெரியும். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அப்படி எங்களை நம்பிக்கை வச்சிருக்கீங்க நீங்க. இத்தனை வீடியோ பார்த்துருப்பேன். அந்த வீடியோவை பார்த்து கூட எங்களுக்கு இப்போ கம்ப்ளைண்ட் போயிருக்கு பாத்தீங்களா? அது அவங்களோட பிரச்சனை, அதை ஒன்றும் செய்யல. அது என்ன நாங்க உங்கள நம்பிக்கை வச்சதால நாங்க அவன். அப்ப நீங்க கதைச்சபடி அவர் சொல்லல. இப்ப சொன்னவங்க வந்து இப்ப நீங்களும் அப்படி தான் சொன்னீங்களா அவர் கதைக்கு? அது அவர்கிட்ட கேட்கணும். சரி அப்பா கிஷோ அங்கல வர சொல்லு. ஏன் பயப்படுறீங்க கிஷோ? அவன் இல்லை அங்கே நிற்கிறேன். அங்கே வர சொல்லலாம். அவரு சொன்னதான் நீங்களும் இப்படி சொன்னதான்னு சொல்லி. ஹலோ ஓ அங்கே உள்ள வர சொல்லு. ஓ ரைட் ஓகே. அப்ப டூச்சர்லாம் வந்து வேண்டியாச்சு. வேற என்னெல்லாம் வந்து சொன்னார் அங்கிள் எங்களை பற்றி? உங்களை பத்தி ஒன்றும் சொல்லலை. காசு அப்படியே சொல்லி போட்டு இப்படிதான் காசு எல்லாம் அடிச்சுட்டு நிறைய காசு அடிச்சுட்டாங்க. அப்படியே இன்னொரு 10 வேணும். நீங்க என்ன காய்ச்சி கொண்டிருக்கிறேன்? இப்போ நேரம் 10 மணிட்டா இல்லை, இன்னும் 10 லட்சம் வேணும் ஃபுல் கிளியர் பண்ணுறதுக்கு. நீங்க என்னப்பா அதுக்கு அங்கிள் சொல்லியிருப்பார் 10 லட்சம் அவனுக்கு கொடுத்து 6 இந்த அங்கிளா வந்தது. இந்த அங்கிளா வந்து வரலையா? என்ன பார்த்து அங்கிள் சொல்றேன். சரி அப்ப அதை விட கூட சொல்லியிருக்கணும் உங்களுக்கு. ரைட் ஓகே. அப்போ உண்மையிலே நம்பல நாங்க சொன்ன எல்லாம் வந்து. அப்ப இங்க ஒரு அங்கிள் வந்தது தெரியும் தானே? அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணது தெரியும் தானே? இல்ல உங்களுக்கு பத்தி ஒன்றும் சொல்லலை. சொல்லலையா? என்ன சொல்லலைன்றீங்க?
எங்களை பற்றி என்ன சொன்னார்? எங்கள்கிட்ட பேராஜ் வந்து சொன்னார் அப்படி உங்களுக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி என்ன சொன்னவர்? இல்ல உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்றது காசு கொடுத்தேன் நான். அப்ப உங்களுக்கு எவ்வளவு தந்தேன்னு கேட்டாரு. நாங்க சொன்னோம் இப்படித்தான் 10 லட்சம் தந்தாங்க. அடுத்த வீடியோ 10 லட்சம் என்னன்னா 10 லட்சம் தந்தாங்க, அடுத்த வீடியோக்கு வாரன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம். அங்கள் வீடு வரைக்கும் எங்களை தேடி வந்தாரு. ஆனா வீட்டை நாங்க இல்லை. நான் நின்றேன், நீ நின்று எங்களை விட்ட வந்து தேடி என்னடா நாங்க அளவுக்குள்ள கண்டு வரோம். ஆனா நாங்க ஆறுன்றது தெரியாது, நாங்க மதிக்கல. நான் ஆறுன்னு சொல்லி மதிக்கல. இப்போ வெளிநாட்டுக்காராக வேண்டா அவங்க அப்படியே காரில் எதில் ஒன்று வருவாங்க தானே, சும்மா ஒரு பைக்கில் வந்துடுறாங்க. ஓ என்னன்னு சொல்லி வந்தேன். போலீஸ் பிரச்சனை ஆகிட்டு நம்ம உண்மையா அவர் போலீஸில் கொடுத்தேன், போலீஸோட வந்தாங்க போட்டு வந்து எங்களுக்கு பட்டர்புள்ள வச்சு ஒரு கை போட்டு வரான். கை போட்ட நான் கண்டேன் தான். ஆனால் ஆறுன்றது தெரியாது. நார்மல் பைக்கில் சரமுட நீ தான் வந்து வருவார். சரமுட வந்து இப்படி எனக்கு யாருன்றது தெரியாது. இப்போ நாங்கள் அவசரமாக வீடியோ போயிட்டு இருந்தோம், நான் போயிட்டு ஒவ்வொரு தான் போயிட்டேன். ரெண்டா சிரிக்கிறீங்க நீ ஒன்றுமே சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? போலீஸ்ல இருந்த சிரிப்பா இருக்கு. ரைட் ஓகே. அப்போ நெக்ஸ்ட் அடுத்த முடி என்ன செய்யும்? அப்போ என்ன செய்வீங்க? போலீஸுக்கு வந்து நீங்களும் சரி உங்களுக்கு என்ன வேறு வராங்க? பேச்சா தான் இருக்கும், பேச்சா இருக்கணும், பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேன். எங்க கொண்டா சைன் பண்ணு. சரி ஓகே ஐயா வாங்க அதில். ஓகே நாங்க பேசின ஒரு சில தான் போய் சும்மா பொலிச்சு இதில் போகணும்னு சொல்லி. ஆனால் அங்கிள் வந்து டிரெக்டாக வீடு தேடி வந்தவர். ஒரு விளக்கம் தெரியாது அவர் நினைச்சிட்டு பாரு வந்துட்டு நாங்கள் இவ்வளோ முடியும்ன்றதை நாங்கள் இன்னும் வீடியோவில் சொல்லி இத்தனை லட்சம் முடியும்ன்றதை வந்து ஷுவர் பண்ணி சொல்லலை. நம்ம காசு தேவைப்படும்னா சொல்லி கொண்டிருக்கிறோம். இல்லை உண்மையாக வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் முதலாவது அமௌண்ட் தரக்குள்ள நாங்கள் வந்து வீடியோ எடுத்துனாங்க தானே. 2வது அமௌண்ட் தரக்குள்ள வந்து நாங்கள் எடுக்கல, உங்களுக்கு சேவ் பண்ணிடுறாங்க. அப்போ 3வது அமௌண்ட்டும் அப்படி தரையில. ஏன்னா நாங்கள் வீடியோ மூலம் தானே வெளியில் காட்டலாம் வந்து. அப்போ வீடியோ எடுத்துகிட்டு தான் அதை உங்களுக்கு காசு தரோம் கையில். அது அந்த அங்களுக்கும் தெரியாது. அப்போ அவர் வந்து கேட்டவர் ஏன் இது கொடுக்கல நீங்கள் டிரெக்டாக விட்டு வந்துட்டார், எனக்கு தெரியா. அப்போ நான் அதுக்கப்புறம் கேட்டேன் என்னதுக்கு வந்து நீங்கள்னு சொல்லி எப்படின்னு சொல்லி அவர் பில்லை காட்டினா. அதுக்கப்புறம் நாங்களே செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னோம். நாங்கள் இப்போ உண்மையிலே வந்து அவரை தாண்டி தான் அமௌண்ட் வேணும். அவர் தான் லாஸ்ட் அனுப்பினவர் வந்து நாங்கள் எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்கக்குள்ள வந்து கணக்கு பார்த்து சொல்லுவோம். லாஸ்ட் அனுப்பினவர் வந்து அப்புறம் அவர் டைம் எடுத்து சொன்னோம். இப்போ இங்கே நிற்கிறார் நினைக்கிறேன் அவர் வருவார் அப்படின்னு. யாருங்களுக்கு தெரியுமா அவர் ஃபஸ்ட்டாக நாங்கள் எஸ்டிமேட் கேட்டு ஒரு பஸ் வந்து எஸ்டிமேட் எடுப்போம். அதில் எல்லாம் ரங்காக இருந்தேன்னு சொல்லியிருக்கோம். அந்தங்கள் தானே அந்தங்கள் தான். ஸோ அவருக்கு நினைச்சிக்கலாம் அந்த எஸ்டிமேட் நாங்கள் ஓட்டோம் இல்லை. அது மேசன் அனுப்பி தங்கச்சாக்களுக்கு அனுப்பி தங்கச்சாக்கள் எங்களுக்கு அனுப்பினா தான் நாங்கள் உங்களுக்கு அனுப்பினோம். நீங்கள் சொல்லி தான் பிறகு நாங்களே அதெல்லாம் போய் விசாரிச்சு செஞ்சுறாங்க. அது சொன்னால் இப்போ ஒருத்தங்களுக்கு கொடுக்குற காசை திரும்ப வீடியோ போட்டுருக்கேளா தானே. அந்த அங்கள் வந்து தந்து 6,500 சொச்சம்னு சொல்லுவாங்க. நாங்கள் 10 லட்சம் கொடுத்துருந்தோம். ஆனால் 5 லட்சம் திரும்ப கொடுத்தா வந்து வீடியோவில் சொல்ல இல்லை. அது இல்லை லாஸ்ட் அமௌண்ட் வந்து நாங்கள் எங்களுக்கு கையில் தரணும் கொண்டு தான் அதை வெயிட் பண்ண யாழ்ப்பாணத்தில் 2 பேர் வந்து நான் சொன்னேன். நான் கதைச்சிருந்தேன். நாங்கள் பார்க்குறீங்க. சரி லாஸ்ட் டைம் இது பார்த்தேன். நீங்க போய் சாப்பிட்டீங்க அப்படி பாக்கிங்க நீங்க சாப்பாடு விட்டு கொடுக்க கூடாது. உண்மையில வந்து இப்ப இன்னைக்கு ஒப்படைச்சிட்டு போலான்னு சொல்லி அப்ப இன்னும் எத்தனை நாளைக்குள்ள வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இன்னும் இருந்தா டக்குன்னு முடிக்கணும்னு சொல்லி இனி எப்போ டக்குன்னு முடிக்கும்? நீங்கள் நாளைக்கு முடிக்கிறீங்க. அந்த அங்கிள் போகிறதுக்கு வேலை முடிச்சு அந்த அங்கிளையும் இங்கே வர வைக்கலாம் போல இருக்கு. ரைட் ஓகே. அப்போ இதை வந்து எண்ணி பாருங்க. நீ அப்போ நான் போயிட்டு நாளைக்கு வருவேன். எண்ணி முடியாது சொல்லுங்களா அண்ணா ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ நீ ஒரு நாளை குறைச்சி இப்போ கண்ணுக்கு முன்னு தான் மாயமில்லை மந்திரம் இல்லை. எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு உங்களை பிரச்சனை என்னங்க நீங்க என்னங்க உங்களோட பேகத்தை பார்த்துட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். என்னங்க வா நீங்கள் என்னங்க வா நீங்கள் 1 2 ஐயா 100 எண்ணட்டு. ஓகே அப்படின்னு இல்லைங்களா. இப்போ நாங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னா ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29
30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 85. 4 லட்சம் ரைட். ஓகே, அப்போ நேரத்தோட 1 லட்சம், இப்போ 4 லட்சம் சரிங்களா? 5 லட்சம். ஸோ இதுக்கு முன்னால் வந்து 10 லட்சம் வந்துருது. நம்ம 10 லட்சம், இப்போ 5 லட்சம், டோட்டல் வந்துட்டு 15 லட்சம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வேலையை தொடங்குங்கோ. நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு முடிக்கிறேன். அவன் வந்து இதை தாண்டியும் வந்து தேவைப்பட்டாலும் திரும்ப சொல்லலாம், சரிதானே? இதுக்கப்புறமா வந்து நம்ம எடுக்க போகிற வீடியோ வந்து வீடை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தான் எடுக்க போகிறோம், சரிதானே? புதுமனை புகுதல் வீடியோவாக இருக்கணும், சரிங்களா? ஓகே தானே? ஓகே ஓகே. உண்மையில வந்து இப்போ இது வரைக்கும் என்னென்ன வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சுற்றி காட்டணும். ஃபஸ்ட்டாக வந்து லிண்டர் கொட்டிய அங்கே இருந்த கொட்டு லிண்டரோட இருந்தது. லிண்டர் கொட்டி அப்படி அதோட இருந்தது. அதுக்கு ஒன்று 4 வரியான இதுக்கு வச்சேன்னா, இதுக்கு 4 வரி, அதுக்கு கெப்பு இதுக்கு வந்துட்டு அது இந்த சைட்டு மட்டும் வந்துட்டு 4 வரியிலேருந்து தொடங்கினேன். 4 வரியிலேருந்து தொடங்கினா அதுக்கப்புறம் வந்து கொங்குட்டு அடித்தது, நில வச்சது, வயரிங் பண்ணது, அவ்வளோதான். கோபிசம் அடிச்சு, ரைட்டு, முக்கியம். ஓடு கோபிசம் எல்லாம் சேர்த்து என்ன சொன்னால், சீட்டுன்னு சொன்னால் பட்ஜெட் வந்து குறைய இருக்குது. ஆனால் சீட்டு வந்து கூட வந்து யாருமே வந்துட்டு பயன்படுத்திக் கொள்ள மாட்டாங்க, தெரியும் சீட்டோட பிரச்சனைகள். ஸோ அதனால தான் ஓடு யூஸ் பண்ணுறது. ஓகே, அப்போ ஓடுன்னு சொன்னால் வந்துட்டு கோபிசம்னு சொன்னால், கோபிசத்துக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ முடிஞ்சது? 5 முடிஞ்சது. கோபிச்சத்துக்கே 5 முடிஞ்சது. ஸோ மற்ற 5ல் தான் வந்துட்டு மற்ற வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சது. அது கட்டி நில இதெல்லாம் வந்துட்டு. அப்போ இந்த சன்பாக்ஸுக்குரிய டூச்சும் வேண்டிட்டீங்களோ? டூச் எல்லாம் இருக்குது தானே? ஓகே ஓகே ஓகே, டூச் எல்லாம் ஓகே. அப்போ இனி பூச்சி வேலை செஞ்சோடனே ஃபிட் பண்ணுவாங்க. பூச்சி எல்லாம் முடிஞ்சு. ஓகே, அப்போ இனி பூசிறதுல இருந்து பூசினதுக்கு அப்புறம் வயரிங் பண்ணுறதுல இருந்து அவன் அந்த ஃபேன் சாமான்லாம் மாட்டிட்டீங்க? அதெல்லாம் மாட்டல. அது வாங்கலை. இதுக்கு பூட்டு புனைச்சல் எல்லாம் பண்ணுறோம். இது முதல்ல என்னென்னதுக்கு இப்போ சொன்னோம் பட்ஜெட் போட்டு? பட்ஜெட் இப்போ பூசுறதுக்கு தான் பட்ஜெட். அந்த இது போடுறதுக்கெல்லாம் ஓகே. அதுக்கப்புறமா என்ன வேலை இருக்குன்றதை பார்ப்போம். அப்படி இல்லை இந்த அமௌண்ட் மிஞ்சி பண்ணாலும் அது உங்களை கையில் எதிரும், சரிதானே? சரிங்களா? ஆனால் அதை நாங்கள் எவ்வளோ சொல்ல மாட்டோம் இப்போ. ஏன் கடைசியில் சொல்கிறேன்? அப்பதானே தெரியும் இவ்வளவு முடிஞ்சு இதுக்குள்ள எல்லாம் செஞ்சிருக்கோம். அப்புறமே போடுவோம், யூடியூப் சேனலுக்கு எடுப்போம். ஆளை வேலைக்கு எல்லா வீடியோ பார்த்து பிடிச்சி வச்சிருக்காங்க. எப்போ அப்போ சொல்லணும்னு சொல்லி சாப்பாடு அண்ணாக்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. ஆனா இது ஓவர் சம்பளம் தான் நான் வச்சு வேலையை 2 வழியில் பப்ளிக்கில் சொல்கிறேன். இப்போ ஓவரா? இந்த மாதிரி சம்பளம் கரெக்டாக இந்த மாதிரி சம்பளத்தை இப்போ நல்லபடியாக நான் கிஷோகுமார் கொடுத்துட்டாரு. ஓகே, அப்போ சந்தோஷம். அப்போ இன்று முதல் திரும்ப வேலையை வந்து ஆரம்பிங்கோ. ஓகேம்மா, இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது என்ன நினைச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னீங்க? நான் நீங்கள் செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. நான் சேனல்களை பார்க்குறேன், உங்களோட சேனல்களை. அப்போ ஜப்புனா, முல்லைத்தீவு, அங்கே ஜெபவுனியாலாம் போய் நீங்கள் உதவிகள் செய்கிறீங்க தானே. அப்போ இதே நேரம் எனக்கு அக்கா அவங்களும் சொன்னாங்க, எங்களோட அக்கா அவங்க இருக்கிறாங்க சவுதியில். இப்போ இந்த சேனல்களை தட்டி பார்க்கக்குள்ள சொன்னாங்க, இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க நம்மளோட இலங்கையில், ஏன் நீங்கள் சொல்கிறீங்கல்ல என்று சொல்லி. அப்புறம் உடனே அப்போ நான் என்ன செஞ்சேன், அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சு உங்களோட. அப்போ அதை எடுத்து தான் நான் கான்டாக்ட் பண்ணேன். பண்ணி இவங்கட அந்த 3 பேரை போட்டோவையும் அனுப்பி விநாயகபுரம் நான்டார் கதிர்காம தம்பி என்று சொல்லி அத்தாண்ட அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு தந்தனான். அப்போ எனக்கு சரியான கவலை தம்பி. இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ வேதனைப்பட்ட நான் ஏனெண்டா நம்மளோட சகோதரம் இல்லாமலுக்கு இந்த பிள்ளைகளும் கடைசியில் அந்தரத்தில் இருக்குதுகளே, அதுகளுக்கு ஒரு வீடும் இல்லையே, கட்டியும் அறையும் குறையுமா இருக்குது, ஒரு உதவி இல்லையே, அவளும் செத்துட்டாளே என்று சொல்லி சரியான கவலை எனக்கு. அதுக்காக தான் நான் உங்களை கன்ஃபார்ம் பண்ணி கொண்டே இருந்தேன், தொடர்புலையே இருந்தேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. இந்த பிள்ளைகளும் இங்கே அங்கேயெல்லாம் செய்திகள் தானே, அப்போ அவ்வளோ தூரம் போகிறீங்களே, மட்டக்களப்புக்குள்ளே இப்படி 3 பிள்ளைகள் இருக்குது உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லி நான் பேசிக்கொண்டே இருந்தேன். அதான் எனக்கு ஒரு நம்பிக்கை, மற்ற கடவுள்ற நம்பிக்கை உண்டு. கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன நம்பினீங்க? இப்போ இன்னைக்கு வந்து இதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எவ்வளவு சொல்லலாம், எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் செஞ்ச ஒரு விடாமுயற்சிக்கும் அந்த பெரிய பெரிய நாட்டுகளில் இருந்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் உதவி செஞ்சவங்களுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். நான் என்ன சொன்னால் இப்போ நன்றியை சொன்னால் அப்புறம் மிச்சம் இருக்கானே நிறைய நன்றிகள் வந்து சொல்லணும். ஓகே, இப்போ நீங்கள் ஒன்று நினைச்சிருப்பீங்க, இப்போ இந்தளவுக்கு வீடு வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்களா? நீங்கள்
இல்லை நான் அப்படி நினைக்கல. சில நேரம் இப்போ உங்களுக்கும் இப்ப சின்ன சின்ன உதவிகள் தான் நீங்கள் செஞ்சு வரதை நான் கண்டிருக்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு தொகையை தந்து இந்த வீட்டை கட்டி கொடுப்பாங்களான்ற ஒரு அறநம்பிக்கையில் தான் நான் இருந்தேன். பிறகு நீங்கள் வந்துட்டே இருந்து இந்த 2-3 தடவை வந்தீங்க, பார்த்தீங்க, இந்த பிள்ளைகளுக்கு உடனே உதவி செஞ்சீங்க தானே, அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கண்டிப்பாக முடிச்சு தருவாங்க, இவங்க வாராங்க, இப்படி தான் பேசிட்டு போனாங்க, கண்டிப்பாக அது கிடைக்கும், கடவுளாலையும் கிடைக்கும், உங்களோட விடாமுயற்சியாலையும் இது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இப்போ அது பூர்த்தி ஆயிட்டு. ஸோ வந்து சரியான சந்தோஷம். இப்போ முதல்ல பிள்ளைங்களை வீடியோ பண்ணதுல இருந்து ஊருக்குள்ள யாராச்சும் அக்கா பக்கம் இன்னும் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் பேச்சுக்களாச்சும் வந்து இல்லை அப்படி எதுவுமே சொல்லலை. யாரும் போராக்கெல்லாம் கேட்டாங்க, திடீரெண்டு இவங்க எப்படி வீடு கட்டுறாங்க, எப்படி கிடைச்சது, ஒரு அதிசயம் தானே. அப்போ அவங்கெல்லாம் வீடியோ பார்க்கலாம், அவங்களுக்கு தெரியாது. பார்க்காதவங்க கேட்டாங்க, பார்த்தவங்க எல்லாரும் சொன்னாங்க உன்னையால தான் இது கிடைச்சிருக்கு, உனக்கு புண்ணியம் கிடைக்கும், நீ இந்த பிள்ளைகளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல இருந்து கதைச்சபடியாக தான் அந்த பொடியன்கள் இங்கே வந்திருக்கிறாங்க தொடர்புலன்னு சொல்லி எனக்கும் சொன்னாங்க. எல்லாரும் நன்றி சொன்னாங்க. எனக்கு என்ன சொன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க இளம் பிள்ளைல வீடியோல காட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நெகட்டிவா அப்படிலாம் அப்படி கதைச்சவங்க. ஆனா ஒரு சிலர் பேசினாங்க, ஈக்குவா இருக்கிறவங்க தெரியும் தானே, சில பேர் இப்படி எல்லாம் வீடியோ பண்ணி இப்படி ஒரு காசு எடுக்கத்தானா வேணும், இப்படி ஒரு வீடு தேவைதானா, இதுகளோட கஷ்டத்தை தானே தம்பி சொல்லுது. உண்மையிலேயே நம்மளோட கஷ்டத்தை சொன்னா தான் அந்த சொல்லுவாங்க தெரியுமா, மனம் விட்டு பேசினா நோய் விட்டு போகும். அத மாதிரி மனசுல இருக்கிறத தான் அந்த பிள்ளைகள் சொன்னிச்சு. நானும் உங்கள்கிட்ட உண்மையை தான் சொன்னேன். அப்ப நீங்க நேர்ல வந்து பார்த்தபடியா இவங்களோட கஷ்டங்கள் அது இதெல்லாம் உங்களுக்கு புரியுது. அதாவது என்னென்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு நான் சொல்லுவேன், இளம்பிள்ளையில் வந்து வீடியோவில் காட்டக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்கிறேன். நாங்களும் சின்ன வயசில் அப்படி தான் நினைச்சோம். ஆனால் சில விஷயங்கள் வந்து ஒருத்தங்களுக்கான ஹெல்ப் சொல்லாமே அப்போ அந்த இப்போ பேசிக்கொண்டிருக்கிறவங்க வந்து உதவி செய்கிறவங்களும் கிடையாது, உதவியை பெற்றுக்கொள்கிறவங்களும் கிடையாது, இடையில இருக்கிறவங்க தான். அப்போ அப்படியே நாங்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்ல போறீங்க? இப்போ பிள்ளைங்கள்ட்ட அனுமதி இல்லாமல் நாங்கள் பிள்ளைகளை வந்து வீடியோவில் காண்பிச்சோண்டும் இது செய்யலை. பிள்ளைங்களும் வந்து மன விருப்பமாக தான் வீடியோவில் வந்து பேசி இது செய்யுங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த கேள்வி கேட்குறாங்களுக்கு ஏன் இளம் பிள்ளைகளை வீடியோவில் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களுக்குலாம் வந்து என்ன சொல்லுங்கள்? அதுக்கு நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிக்கொள்கிறது என்னென்னு சொன்னால், பிள்ளைகள கஷ்டத்துகளை தான் அதுகள் உண்மையான கதையை தான் அதுகள் எடுத்து காட்டியிருக்கு. உண்மையான அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கிறாங்கன்ட்டு சொல்கிறத தான் அவங்களோட வீடியோவில், அந்த தம்பியாக்கிற வீடியோவில் அவங்க உண்மையான இதுகளை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் சமுதாயம் எல்லாரும் கூடி பணமாதியம் கதைச்சிட்டெல்லாம் இருக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன் எல்லாருக்கும், ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. நம்மளோட சூழ்நிலையில் நமக்கு மட்டும்தான் தெரியும். அதால் பிள்ளைகளை பற்றி நீங்கள் எதுவுமே நீங்கள் நினைக்கையுமேனா பிள்ளைகளோட கஷ்டத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. வேறு அவங்களுக்கு அவங்க வேறு எதுவும் பொய் சொல்லலையே, அவங்க படிக்கிறாங்களா, கோசு போகிறாங்களா, அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள், அவங்களுக்கு தாய் இல்லாமல் இருக்கிறாங்க, இப்படி வீடு இல்லாமல் இருக்கிறாங்கன்ட்டு உண்மையை சொல்லி தான் இந்த உதவி கிடைச்சிருக்கே தவிர மற்றும்படி பொய் சொல்லலை. அதுதான் நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. ஓகே, என்ன சொன்னால் இப்போ சினிமாவில் இளம் பிள்ளைகளெல்லாம் வந்தெல்லாம் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் ஒரு பெண் பிள்ளைகளோட நிலைமைகளை நாங்கள் காணொலியில் காண்பிச்சா அதை வந்து ஏதோ ஒன்று வந்து சொல்லிருக்காங்க. அதுதான் ஒரு குடும்பத்தோட ஒரு அனுமதி இல்லாமல் நாங்கள் அதை வந்து வீடியோவில் வந்து காண்பிக்க மாட்டோம். அதுதான் இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பண்ணி கொண்டு வரது. ஓகே, அதெல்லாம் ஒரு புறம்பாக வந்து இருக்கட்டும். அது சில பேருக்கு நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தேன். ஓகே, இப்போ ஐயாட்ட வந்துட்டு அவரை பற்றின ஒரு சில விஷயங்கள் கேட்பேன். இப்போ நிலப்பாடுகள் வந்து எப்படி இருக்கு அப்படி சொல்லி. ஓகே, இப்போ வந்து சொல்லுங்கள். அதாவது முதல்ல ஒரு மனநிலையோடு வந்து நீங்கள் இருந்திருப்பீங்க. பிள்ளைகளை வந்து எப்படி வளர்த்தெடுக்கிறது, எப்படி அவங்கள ஆளாக்குறது, அவங்களுக்கு எப்படி ஒரு வீட்டை கட்டி அவங்கள அதில் இருக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமான இப்போ நான் சந்தோஷப்படக்கூடியதான் தம்பி. நானே எதிர்பார்க்கல இவ்வளவு நடக்குமெண்டு. நான் சந்தோஷம் தான் படணும். முதலாவது ஆண்டவனுக்கு, ரெண்டாவது உங்களுக்கு நன்றி நான் சொல்லணும். என்ன சொன்னால் நாங்கள் இப்போ அடிக்கடி சொல்லிக்கொள்கிறோம் தான் வந்து இது இப்போ இந்த ஃபினிஷிங் வீடியோ கிடையாது. நம்ம இன்னொரு காணொலி வந்து பதிவேற்றம் செய்யும். அதில் தான் நாங்கள் யார் என்னென்னு சொல்லுவோம், அவங்கள தான் நீங்கள் நன்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். இதில் எங்களோட பங்களிப்பு ஒன்றும் இல்லை. உங்களோட நிலவரங்களை வெளியில் எடுத்து சொல்கிற மட்டும் தான் எங்களோட ஒரு வேலையாக இருக்குது. ஓகே, இப்போ பிள்ளைகள் வந்து சில சமயத்தில் உங்கள்கிட்ட தனிப்பட்ட ரீதியில் வந்து ஏதாச்சும் பேசிக்கொள்ளுங்கள் தான் இதில் பற்றி. இப்போ என்ன பேசினாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன பேசினாங்க? அவங்களுக்கு நிறைய சந்தோஷம் தம்பி. அந்த நாட்கள் இப்படி ஒரு இது நமக்கு செஞ்சு வந்ததை வாழ்க்கையிலே மறக்கலான்னு தான் சொல்லுவாங்க எல்லாம். இப்போ நாளைக்கு நாங்கள் இந்த வீட்டை கட்டி கொடுத்ததால அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை வர்றீங்க. அப்படி நடக்காது. ஓகே, என்னது நான் உண்மையில் நிறைய உதவிகள் வந்து பண்ண மாட்டாங்க தெரியுது. ஒரு உதவி பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய அளவான ஒரு உதவி. ஸோ பிள்ளைகள் வந்து படித்த ஒரு நல்ல நிலைமைக்கு வருங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வீட்டில் இருந்து அவங்களுக்கான மற்ற தேவைகளை அவங்க பூர்த்தி செய்து கொள்ளலாம். இப்போ அந்த அம்மா சொன்ன மாதிரி வந்து இப்போ வெளியில் இருக்கிற கேள்விகள் கேட்பாங்க தானே, திடீரென்று இப்படி ஒரு வீடை வந்து இப்படி கட்டுறீங்க அப்படி சொல்லி. சில பேர் கேட்டவங்க நம்பி, சில பேர் சொன்னாங்க அந்த 3 பிள்ளைகளுக்காக தான் இந்த உதவி கிடைச்சிருக்கு. சில பேர் நன்மையை சொன்னாங்க நம்பி, சில பேர் கொஞ்சம் மன வருத்தம் தான் இந்த வீக்கு உள்ள ஆக்கள். சரி, அப்படி இப்படி வீடு எப்படி கட்டுறீங்கன்னு சொல்லி கேட்குறாக்கட்டில் நீங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறீங்க? நான் சொன்னேன்னா இந்த பிள்ளைகளுக்கு உதவி
வெளியில இருந்து தான் உதவி செய்கிறாங்க இந்த 3 பிள்ளைகளும். நீங்கள் அப்படி சொல்லுங்கள், நான் லோனை போட்டு நான் கட்டுறேன், உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு என்ன வந்து அப்படி சொல்லுங்க. இல்லை அப்படி கேள்வி கேட்க வேண்டிய இது திடீரென்று ஒரு நிலைமைக்கு வார பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அப்படி வாழ்றாங்கன்ற பார்த்தாலே சொல்லி நன்மையை பெறணும் ஐயா. சரியா, அதுதான் மேலே பிடிச்சது. ரைட், ஓகே. என்ன மாதிரி நல்லவண்ணா 4 கால சண்டை போகுது, 6க்கு வீடு ரெண்டு இல்லை அப்படியா? அப்படி இல்லை. சும்மா பிரச்சனை அப்படி இல்லை. இந்த லைஃப் வரைக்கும் மறக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தான், அப்படி சொல்கிறவங்க தான் நாளைக்கே மறக்கிறாங்க. அப்படி இல்லை. சும்மா குரு பேர் சொல்லுங்க. அப்படி இல்லை. உண்மையில வந்து நீங்கள் எங்களை நன்றி மறக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் இல்லை. உண்மையில வந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சரி. எனக்கு உண்மையில இதான் நாங்கள் சொல்லிக்கொள்வது, முதலாவது வீதி செய்ய போகல வந்து கவலையாக இருக்குது எங்களுக்கு. ஐயா அழுததும் வந்து உண்மையிலே அவ்வளோ கவலையாக இருந்தது, அவங்களோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை சொல்லி. ஆனால் இன்றைக்கு உங்களோட மனநிலை பார்க்கல வந்து எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அதான் உண்மை. அதை தாண்டி உண்மையிலே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ வந்து மேபி இந்த மாதத்துக்குள்ளே அடுத்த மாதத்துக்குள்ளே இந்த மாதத்துக்கு முடியும். ட்ரை பண்ணி பார்த்து முடியும். இன்னொரு 15 நாட்களுக்குள்ள இந்த பெரிய வேலைகள் வந்து எல்லாம் பூசி இருக்காங்க. சடசடனது முடியும். சந்து கொண்டே இருப்போம். ஓகே, எங்களும் அதே லேட்டாக இது என்ன பிரச்சனை சொல்லி சொன்னால் நான் சொன்ன மாதிரி தான் நாங்கள் அடுத்த காணொலியா நாங்கள் உடனே அடிக்கிறீங்க. இல்லை என்ன சொன்னால் அது வீடியோவில் காண்பிக்கணும். அடுத்த ஆட்டம் வந்து இது கொடுக்குற வந்து வீடியோவில் காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்தது. ரைட், ஓகே. இப்போ நல்லபடியாக வந்து இதை பண்ணுங்க. ஓகே, இப்போ அண்ணாக்கள் ஏதாச்சும் கோவங்கள் என்ன இப்போ வேறு அங்களாக்கள்கிட்ட சொல்லலாம், எங்கள்கிட்ட சொல்லலான்றீங்க. நான் உடனே அந்த அங்கிள் போன பிறகு நான் உடனே கால் எடுத்து வாய்ஸ் போட்டு தரேன். நான் இப்படி வந்தாங்க இப்படி சொன்னாங்க போயிட்டாங்கன்னு நான் சொன்னேன் சொன்னாங்கிட்டு. எங்களுக்கு யாருன்னு சொல்லி தெரியல, ஐயா யாருன்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறமா அவர் வீடு தேடி வந்த ஒரு எங்களுக்கு தெரியும் அந்த ஐயா தான் வந்த அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்த முதல் நாள் வந்து அழுதிங்க உண்மையில் எப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்தியன் மனநிலை எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன சொல்கிறேன்னா வேறு லெவலில் இருக்குண்ணா. இந்த இப்படி கட்டுவன்னு சத்தியமாக நாங்கள் 3 பேருமே நினச்சி பார்க்கல. எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி எங்களோட சித்திக்கு தான் சொல்லணும். அவங்க அறிமுகப்படுத்தி அவங்க சொன்னதால தான் உங்கள் எல்லாரையும் தெரியும். எங்களோட அண்ணாமாருன்னு சொல்லி தெரிகிற அளவுக்கு இப்போ வெளியில் சொல்கிறோம் எங்களோட அண்ணாமார் வந்து போனாங்க அப்படி இப்படியாண்டு. ஃபஸ்ட்டு தடவை எங்களோட அந்த சின்ன வீட்டுக்குள்ளே இருந்து எவ்வளோ தடவை அழுது இருக்கும். வீடு இல்லையே, பக்கத்துல எல்லாரும் வீடு கட்டுறாங்களே, நம்ம வீடு கட்டலையேன்னு சொல்லி எவ்வளோ அழுதுருக்கேன். இப்போ நாங்கள் 4 பேர் இல்லை வாராக்கள் எல்லாரையும் நம்மளோட வீட்டுக்குள்ளே இருந்து அவங்கள கவனிக்கிறதெல்லாம் அது உண்மையாக வேறு லெவல் சந்தோஷம் பண்ணா. நைட்டில் 4 பேரும் சேர்ந்துடுவோம், கழிச்சிட்டு இருப்போம். இப்படியா அப்படியான்னு நம்மளோட வீட்டுக்குள்ளே இருந்து கைக்கிறோம். ஆஹா, வீட்டுக்குள்ளே இருந்து கைக்கிறோமா. அப்போ என்ன ஃபுல்லாக உண்மையான வேறு லெவலில் சந்தோஷமாக தான் இருக்கோம். 3 பேரும் இப்படியே சொல்லுவோம். என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்கும் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று மாறும் லைஃப்பில், ஏதாவது ஒரு விஷயம் மாறும். ஆனால் நம்மளோட லைஃப்லேயும் மாறிட்டேன்றது எங்களுக்கு பெரிய ஒரு இதாக தான் இருக்குண்ணா. உண்மையாக என்ன சொல்கிற சித்தி தான் எல்லாத்துக்கும். இப்போ எங்கே கூட்டி போகிறனாலும் நான் எனக்கும் ஹோட்டலில் இருக்க சொல்லி பிளட் காணான்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாக இருந்ததுண்ணா. சத்துக்கு இல்லையாம், பிளட்டு காணாதாம், குறைஞ்சிட்டாம்னு சொல்ல அதுக்கு அலைஞ்சி எனக்கு கிளினிக் கூட்டி எல்லாத்துக்கும் எனக்கு முயாக ஹெல்ப் பண்ணுறது எங்களோட அம்மா மாதிரி இருந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறது சித்தி தானா. நேற்று தான் ஃபுல் அலைச்சலைன்னா அங்கேருந்து இங்கே வர, இங்கேருந்து அங்கே போகிறேன். யோசித்தேன் எங்களோட அம்மா இருக்கு எப்படி எங்களோட இருப்பாங்களோ அதே மாதிரி தான் எங்களோட சித்தி. எவ்வளோ தடவை மன கஷ்டம் அப்படி இதுகள் வந்திருக்கு. நான் வராமல் இல்லை, எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் நடக்கிறது தானே பிரச்சனைகள். ஆனால் எங்களோட அம்மா மாதிரி நின்று எல்லாத்தோடையும் இப்போ ஹெல்ப் பண்ணுறது எங்களோட சித்தி தானா. கூப்பிட்ட உடனே முகத்துக்குள்ள சொல்லாமல் சரி சரி வாம்மா போயிட்டு வரோமான்னு. ஒரு நாள் நைட் போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே 8 மணி ஆகிட்டேண்ணா. அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிஞ்சு வாரத்துக்கு 8 மணி ஆகிட்டு. அவ்வளோ நேரமும் மதியம் சாப்பாடும் இல்லை, எங்களோடையே இருந்து. உண்மையாண்ணா என்ன சொல்கிற, சித்தி தான் எல்லாத்துக்குமே சித்தி தான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட இருக்கிறதுக்கு. எங்கேயும் போகிறனாலும் உற்சாகப்படுத்தி சரி வாங்க போவோம். கோயிலுக்கு போகிறனாலும் முதல்ல அம்மா இறந்த பிறகு இப்போ 2 வருஷம் ஆக போகுது, இன்னும் கோயிலுக்கு போகிறதே இல்லை. இப்போ கிட்டத்துக்குள்ளே தான் எடுங்க சித்தி இருந்தால் தான் இங்கேயும் வாங்க எடுங்க போவோம் ரெண்டு உற்சாகப்படுத்துறதும் போகிறதும் ஃபன் பண்ணுறதும் அந்த பழைய சந்தோஷம் திரும்ப திரும்ப வார மாதிரி இருக்குண்ணா. செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குண்ணா. இப்போ என்ன என்ஜாய் பண்ணுறது லைஃப்பை. ஓகே. அண்ட் வந்து உங்களோட கோர்ஸ் இதெல்லாம் எப்படி போதா? ஓகே. எவ்வளோ நாளால் முடியும் திரும்ப? 6 மாதம் இதானு தான் சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்ச சர்டிஃபிகேட் தருவாங்க. உங்களை வீடியோவில் பார்த்து யாராச்சும் கேட்டாங்களோ நெகட்டிவ்? இப்போ உங்களை டேரக்டாக சந்திக்கிறவங்க பார்த்து கேட்பாங்கல்ல? எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன வீடியோவில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல.
நீங்கள் உங்களை கண்டதை விட அப்போ அழுதது தான் எங்களுக்கு பெரிய கஷ்டம். என்னடா இப்படி சொல்கிறீங்க, நாங்களும் தனியில அழுதோம், நான் எங்களோட கஷ்டத்தை நாங்களும் தனியிட சொன்னேன், அது சொல்லலையேன்னு சொல்ல. இல்லை அப்படித்தான், என்ன உங்களை வீடியோவில் என்ன பொம்பளை பிள்ளைகள நீங்கள் எல்லாம் வீடியோவில் வந்துடுவீங்க, அதுக்கு என்னென்ன செய்கிற எங்களோட கஷ்டத்தை நாங்கள் வீடியோ மூலம் தான் தெரிவிக்கணும். கஷ்டத்தை காட்டுறதுக்காக தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ட்டு இல்லை, உங்களோட நிலைமையை நம்ம தெரிவிக்கிறோம். இப்போ எங்களுக்கு சப்போஸ் ஏதோ பிரச்சனை வந்தால் கூட நாங்கள் அப்படி தான் செய்வோம். அது உண்மையில் இன்றைக்கே தான் இப்போ பேசிட்டு இருக்கிறத தாண்டி இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு இது கிடைச்சிருக்கு. அதில் சந்தோஷம். உண்மையிலே கதைக்கிறவங்க கதைச்சு கொண்டு இருப்பாங்க. என்னென்னு சொல்லட்டும், நீங்கள் மனம் தளர வேணாம். அடுத்தது உண்மையிலே வந்து முடிச்சுட்டு நீங்கள் மனம் கொடுங்க. உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்டா நீங்கள் நிறைய திறம் கனெக்ட் பண்ணி உங்களை பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, இருந்தாலும் உங்கள் மூலம் தான் இது எல்லாம் நடந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் வந்து மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கிறோம். ஸோ அந்த வெகு விரைவாக வந்துட்டு நாங்கள் வீடை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒரு புதுமனை புகுதல் காணொலி வந்து உங்களுக்கு நாங்கள் காண்பிப்போம். அண்ட் வந்து நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் யார் யார் என்னென்ன இப்படியான ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லுவோம். ஓகே, இப்போ சந்தோஷமாக வந்து நீங்களும் வந்து கோர்ஸுக்கெல்லாம் நல்லபடியாக போங்க, நீங்கள் வீட்டு வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்தா இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சதா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்னு சொல்லுங்கள். பாய்.